5 நாட்களுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் ஒரு கொலை நடந்தது. ஐடி ஊழியர் திரு கவின், இந்த புகைப்படத்தில் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பட்டப்பகலில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். காரணம் என்ன? இவர் ஒரு பெண்ணை காதலித்தார். அந்த பெண்ணினுடைய சகோதரன் இந்த வெறிச்செயலை செய்து விட்டார். ஆணவ கொலை மிகப்பெரிய கண்டனத்துக்கு உள்ளானது. அந்த கொலை செய்த நபருடைய பெற்றோர், தாய் தந்தை 2 பேருமே சப் இன்ஸ்பெக்டர்ஸ். அதனால் இப்போ இந்த வழக்கை என்ன பண்ணியிருக்காங்க, சிபிசிஐடி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. காரணம் என்ன? இங்கே குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்களே போலீஸார். அவர்களுக்கும் அந்த கொலைக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அது யார் வெட்டி கொலை செய்தாரோ அவருடைய தந்தை சப் இன்ஸ்பெக்டர், அவரை கைது பண்ணிட்டாங்க. தாயை இன்னும் கைது பண்ணல, அவங்களும் சப் இன்ஸ்பெக்டர், அவங்கக்கிட்ட விசாரணை நடக்குது. திரு கவின் யார் கொலை செய்யப்பட்டாரோ, திரு கவின் அவர் ஐடி ஊழியர், அவருடைய உடலை கவினுடைய பெற்றோர்கள் வாங்க மறுக்கிறாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்க? பெண்ணின் சகோதரன் இந்த வெறிச்செயலை செய்திருக்கிறார். அந்த பெண்ணினுடைய தாய் தந்தைக்கும் இதில் பங்கு இருக்கிறது. 2 சப் இன்ஸ்பெக்டர்ஸையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் இப்போ அந்த 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஒருவர் கைதாயிட்டார். ஆனால் 2 பேரை கைது பண்ணால் தான் நாங்கள் கவினுடைய உடலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கவினுடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே சப் இன்ஸ்பெக்டர் நேற்று இரவு அந்த கொலை செய்தார்களே அவருடைய தந்தை கைது செய்யப்பட்டார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். இருவேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் காதலித்ததால் இந்த கொடூர ஆணவ கொலை அரங்கேறி இருக்கிறது என்ற தகவல் வெளியானவுடனே பல கண்டனங்கள் எழுந்தன. இது இப்படி இருக்க முதல்ல 2 தரப்பு தகவல்கள் சொல்லப்பட்டது. கவின் தரப்பு என்ன சொல்கிறாங்க, இவரும் அந்த பெண்ணும் இருவருமே காதலித்தார்கள் அப்படின்னு சொல்லி கவின் தரப்பு சொல்ல, அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் தரப்பு அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இது ஒன் சைட் லவ், கவின் மட்டும்தான் காதலித்தார், அதனால தான் அந்த பெண்ணுடைய சகோதரர் இந்த வெறிச்செயலை செய்தார் அப்படின்னு சொல்ல இப்பொழுது உண்மை வெளியாகி இருக்கிறது. யார் உண்மையை வெளியிட்டது? கவின் யாரை காதலித்தாரோ, யாருடைய சகோதரரும் யாருடைய தந்தையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ அந்த பெண் முதல் முறையாக மனம் திறந்திருக்கிறார். அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். சுமார் 2 நிமிடங்கள் பேசும் அந்த வீடியோவில் பல உண்மைகளை சொல்கிறார். முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானும் கவினும் காதலித்தோம், இருவருமே காதலித்தோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை உடைச்சிருக்கார். இப்போ தெளிவாயிடுச்சு, கவின் குடும்பத்தார் சொன்னதுதான் உண்மை என்று தெரிந்துவிட்டது. அந்த பெண் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, கூடுதல் தகவல்களை சொல்கிறாங்க. அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் முதலில் பார்த்து விடுவோம். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. மே 30 அப்போ சுஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போது அந்த டைமுக்கு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான். அப்பா இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப, இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான், இன்னொரு 6 months கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால் நான் அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுஜித் பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பாக இதில் சில விஷயங்களை போட்டு உடைத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நானும் கவினும் காதலித்தோம்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அப்பா கிட்ட நான் உண்மையை மறைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் என்னுடைய சகோதரர் உண்மையை அப்பா கிட்ட சொல்லிட்டார், எங்கள் அப்பா என்கிட்ட கேட்கும் போது நான் மறைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் அவங்களுடைய சகோதரன் கவினை பேசி எப்படி மயக்கி நம்ப வைத்திருக்கிறார் என்பதையும் தெளிவுபடுத்துகிறாங்க. உங்களுக்கு திருமணமானால் தான் என்னுடைய வேலையெல்லாம் சரியாக நடக்கும் அப்படின்னு எப்படி பேசி ஏமாற்றிருக்கிறார் என்பதையும் அந்த பெண் பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த போர்ஷன், அந்த பெண் பேசின அடுத்த போர்ஷன் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னுடைய பெற்றோர்களை எதுவும் செய்து விடாதீர்கள், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்து விடுவோம்.
27 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்றைக்கி கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது. நான் 28 ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன். அவங்க தாத்தாவுக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சுருந்தேன். அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக அவங்கள நான் அங்கே ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான். பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான். அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம். நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன். அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க, அவனுக்கு எடுக்கல. நானும் கால் பண்ணி எடுக்கல. நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா, சாப்பிட போங்க, நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க, அவ்வளோதான். முதல் முறையாக மனம் திறந்த அந்த பெண் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவின் அன்று என்னுடைய கிளினிக்கு வந்ததே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு கிளினிக்கில் மருத்துவராக இருக்காங்க. அங்கே வந்து கவினுடைய தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால ஏற்கனவே அந்த காம்ப்ளெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அங்கே கூட்டின்னு வந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே நான் வந்து அந்த ரூம் எல்லாம் பார்த்து அவங்க தாத்தாவை கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் திடீர்னு கவின் வந்துட்டார், கவின் வந்த பிறகு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது போலீஸ் விசாரணையில் இருக்குது. அதாவது கொலை செய்யப்பட்ட கவினுடைய உறவினர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உடலை வாங்க மாட்டோம், முதல்ல அந்த பெண்ணுடைய தாய் தந்தை 2 பேரையும் கைது பண்ணுங்க, அந்த பெண்ணை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண் இதில் ஒரு சில தகவல்லாம் சொல்லியிருந்தாலும் போலீஸார் மேற்கொண்டு விசாரணை நடத்துவார்கள் என்றே நமக்கு தெரிகிறது. சிபிசிஐடி போலீஸார். அது மட்டுமல்ல, செல்ஃபோன் சிக்னல்ஸையும் போலீஸார் ஆய்வு செய்து வருகிறார்கள். கவின் அன்று வரும் பொழுது யாருடன் பேசியிருக்கிறார், அந்த பெண் கூறியது போல் அந்த பெண்ணுக்கு கவின் வர்றதே தெரியாதா அல்லது தெரியுமா என்பது அந்த விசாரணையில் தெரிய வரும். கவின் யாரோடெல்லாம் பேசியிருக்கிறார், அந்த பெண்ணுடைய செல்ஃபோன்லேருந்து அந்த பெண்ணுடைய தாய் தந்தைக்கோ அல்லது சகோதரனுக்கோ ஃபோன் போச்சா, அந்த பெண்ணுடைய சகோதரனுக்கு கவின் அன்றைய நாள் அங்கே வருகிறார் என்பது எப்படி தெரியும், பிறகுதான் வந்து ஏமாற்றி பேசி அழைத்து செல்கிறார், வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாமே சிபிசிஐடி விசாரணையில் இருக்குது. கொலை செய்தவர் மட்டும்தான் கொலைக்கு காரணமா அல்லது கொலை செய்தவரின் தாய் தந்தை 2 பேரும் இதற்கு உடந்தையா, இந்த பெண்ணுக்கும் இதற்குமே ஏதாவது தொடர்பு இருக்கிறதா உள்ளிட்ட அனைத்து கோணத்திலும் சிபிசிஐடி போலீஸார் இன்றில் இருந்து வழக்கை கையில் எடுத்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். அடுத்து கைதாக போவது யார் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். கவினின் உடலை பெற்றோர்கள் வாங்க ஒப்புக்கொள்வார்களா என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கும்.